வணக்கம். ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து ஹரி பேசுகிறேங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 5 ஏக்கர் ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர சிமெண்ட் ரோடுங்க. இது பெரிய ஸ்டேட் ஹைவே ரோட்லேருந்து ஒரு 50 மீட்ரு தாங்க உள்ளே வரணும். வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம். நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வீடு இருக்குது பாருங்கள். இந்த வீடும் நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். இதுதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸு. இதுதாங்க அந்த வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட் இது. அப்படியே ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தோட்டத்துக்கு, நம்ம தோட்டத்துக்கு இந்த கேட்டு வச்சுருக்காங்க. வாங்க ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே வந்துட்டோம். நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி முழுவதுமே தேக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. எல்லாம் வளமான மரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, சப்போட்டா, நெல்லி, மாமரம், தென்னை மரம், இதுபோல் அனைத்து வகையான மரங்களும் நம்ம ப்ராப்பர்ட்டியில் லொக்கேட்டாக இருக்குங்க. எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் பாருங்கள். தென்னை மரங்களும் சரி, மாமரங்களும் சரி, எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள். நம்ம கேட்டு பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ப்ராப்பர்ட்டி கேட்லேருந்து நடுவில் சென்டரில் ரோடு போட்டிருக்காங்க, கிராவல் ரோடு போட்டிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் கூட கூலிங்காகவே இருக்குங்க எப்போவுமே. இங்கே நல்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க, சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அச்சரப்பாக்கம், நேஷ்னல் ஹைவே அச்சரப்பாக்கம் இருக்குது பாருங்கள். அச்சரப்பாக்கம் நியரில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் எக்ஸ்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் வருதுங்க. 5 ஏக்கர் வருது. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை 70 லட்ச ரூபா வருங்க. 70 lakhs வரும் ஒரு ஏக்கரோட ரேட்டு. மொத்தமாக 5 ஏக்கர்ஸ் இது. பாருங்கள், எல்லா மரங்களுமே சூப்பரான மரங்கள், எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் பாருங்கள். நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. நல்லா மாமரங்கள், தென்னை மரங்கள், கிச்சிலி மரங்கள் கூட இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை தாம்பரம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து 60 கிலோமீட்டர் வருங்க. ஈசிஆர் அப்படியே ஈசிஆர் வந்து எல்லையம்மன் கோயில் ஈசிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டரில் ஈசிஆர் ரீச் ஆகிடலாம். சென்னை திருவான்மியூர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வருங்க. பாருங்கள், ஒட்டு மாங்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய மாங்காவாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு சூப்பராக இருக்குங்க மேங்கோஸ்லாம். ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் அதை. நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மற்றும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். நல்ல ஒரு வளமான கிணறுங்க இது. அந்த கிணறு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட், சூப்பரான தோட்டங்கள் இது. எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வாட்ச்மேன் தங்குற போல் ஷெட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், சின்னதாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ராப்பர்ட்டி. பாருங்கள் அந்த மரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, தேக்கு மரம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வளமாக பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டல், பீரோ, அது மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் எல்லாமே செய்யலாங்க. இந்த மரத்துங்களோட சேர்த்து தான் நம்மளுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வாங்க, இப்போ நம்ம கிணறு சொன்னோம் பாருங்கள், வெள்ளு, அழகான வெள்ளுங்க, பெரிய வெள்ளு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வெள்ளு போய் பார்ப்போம். இந்த வெள்ளு சொல்லியிருந்தோம் பாருங்கள், தண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா 5 HP மோட்டாருங்க. தண்ணி அதனால் சூப்பராக வருங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இங்கெல்லாம் தண்ணிக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது பாருங்கள், சம்மர் டைமில் கூட எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். கிணறுமே நல்ல ஒரு பெரிய கிணறுங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஷெட்டுங்க. இது மோட்டார்லாம் உள்ளே இருக்குது, இபி லைன்லாம் இருக்குது. இது நீர் மோட்டார் தாங்க இதில் போட்டிருக்காங்க. 5 HP மோட்டார் போட்டிருக்காங்க. நல்லா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும். இங்கே பாருங்கள், தென்னை மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த மோட்டார் ஷெட்டு பக்கத்தில் ஒரு அழகாக விநாயகர் சிலை வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. நல்ல ஒரு முதல் கடவுள் விநாயகரை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டியில் முழுவதுமே பைப் லைன் இருக்குங்க. எல்லா மரங்களும் இருக்குது, அனைத்து வகையான மரங்களும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.